ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். நிறைய அனிமேஸ் எண்டாயிடுச்சு. ஸோ அதனால தான் புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த அனிமே வந்து ஒரு இசக்கை அனிமே தான். இசக்கை அனிமே பற்றி நான் சொல்ல பார்த்தாவ ஹீரோ எந்த போவார், புது உலகத்துக்கு போவார். அதுதான் கான்செப்ட். இந்த அனிமையை பற்றி நான் சொன்னால், இந்த அனிமேல நம்ம ஹீரோ வந்து எல்லாராலையும் பாவம் ஏமாந்து போவான். அவனை எல்லாருமே பயங்கரமாக ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே ரிவெஞ்சை கொடுக்கணும்னு வேற ஒரு உலகத்துக்கு போவான். இந்த உலகத்தில் அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அந்த உலகத்துக்கே அவன் தான் ஈவில் லார்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவான். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட இருக்கிற கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்போதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு என்னடா இது கதை போகுதுன்னே புரியாது. அதுக்கப்புறம் தான் கதையை புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமையாவே வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்பேஸ் ஷிப்போட சீனை தான் காட்டுறாங்க. அப்படின்ட்டு ஸ்பேஸ்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது. எனிமியோட ஷிப் வந்த செகண்டே நீங்க எல்லாருமே தாக்கணும், உங்களுக்கு வந்து புரியுதுல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஆளும் அங்க சொல்றாரு. அங்க ஒரு பொண்ணும் திடீர்னு சொல்றா அவங்க வந்து வராங்க. ஆமா, இன்னது ஒரே ஒருத்தங்களா, அவங்க என்ன சூசைட் பண்றதுக்கா இப்படி இவங்க பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு வந்தது, வெறும் ஒரே ஒரு யூனிட் தான், நம்மளால அதை தோக்கடிக்க முடியும். அங்க இருக்கிற எல்லாரையுமே அவரு தாக்குறதுக்கு சொல்றாரு. ஆனா அது அங்க இருக்கிற யாரையுமே விட்டு வைக்கல. அப்படி எல்லாத்தையுமே போட்டு தள்ளுது. இங்க எல்லாருமே வீக்கு, ரொம்ப வீக்கு. டெஸ்டினியால நீங்க வந்து என் கையில தான் நீங்க இறக்கணும்னு எழுதிருக்கு போல. ஒரு மெய்டு பொண்ணு கேக்குறான், மாஸ்டர் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல? இல்ல, உன்னோட கால்குலேஷன் படி எல்லாமே போச்சு. ரொம்ப எனக்கு ஃபன்னா இருந்தது. நம்ம வந்து நெக்ஸ்ட் விஷயத்த ஆரம்பிக்கலாமா? அப்புறம் அவங்க வேற ஒரு விஷயத்த தாக்குறதுக்கு அங்க ரெடி ஆகுறாங்க. மீடு பொண்ணும் எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் கொடுக்குது. சீக்கிரம் எல்லா நைட்ஸும் ரெடி ஆகுங்க. நம்ம வந்து மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணணும். யாமுக்கு நம்ம தான் உதவியா இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஹெல்ப் நம்ம கொடுக்கணும். பேட்டில் ஜோன்ல அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதையும் தாண்டி இவங்க வந்து லியாமுக்கு ஹெல்ப் கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே அவங்க போறாங்க. அங்க அப்படியே அவங்க தாக்கி கொள்றாங்களா. லியாம் அங்க கத்த ஆரம்பிக்கிறான். அட மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் லேட்டா வந்துட்டேன். அதே மாதிரி கத்தின்னு இருக்க போறியா? ஏன்னா நான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே இப்படியே அழிச்சிருவேன் விட்டா. இந்த மாதிரி அவங்க அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படையில இருக்க ஆளுங்களும் அவங்களோட கேனன்ஸ், அவங்களோட வெப்பனு எல்லாத்தையுமே அவங்க தயாராக்குறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு பொண்ணும் கேட்கிறான், ஆமா இந்த வார்ஷிப் வந்து எப்படி இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்கா? அதை கம்பேர் பண்ணா இது சும்மா அற்புதமா இருந்திருக்குமே. என்ன பேசின்னு இருக்க, நம்ம இன்னமும் பேட்டில் ஜோன்ல தான் இருக்கும். நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் அப்புறமா இதை பத்தி எல்லாம் சொல்றேன். இல்ல நீங்க வந்து சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இதனால நான் ஹாப்பி ஆவேன். அதனால நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கலாம். 200 300ன்னு வாங்கினே போகலாம் ஷிப்பை. கண்டிப்பா நான் வாங்கி தொலைறேன். இதுக்கப்புறம் அவன் ஏகப்பட்ட ஷிப் எல்லாத்தையுமே அழிக்கும் போதே அவன் கத்திக்கினே சொல்றான், என்ன வீக்லிங்ஸ் உங்ககிட்ட யாருமே ஸ்ட்ராங்கா இல்லையா? இங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நான் ஈவில் லார்ட் லியாம், என் கிட்ட எல்லாருமே நீங்க வந்து முட்டி போடணும். நான் தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங். என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து நான் இங்க வர வரைக்கும் சீனா அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்பதான் நம்மளுக்கு விஷயமே தெரியுது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சதுன்னு. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் ரொம்ப பேந்தட்டிக்காவும் ஃபூலிஷாவும் இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து கனாமியை பத்தி கேட்கிறான். அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி தூங்கின்னு இருக்கலாம். அவ ஒரு நாயை பார்த்திருப்பா. அந்த நாயை பார்த்தோன்னே இவளுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதனாலயே அது கூடயே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் பண்ணுவா. இதையும் நம்ம ஹீரோ பாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த டாகி கூட விளையாடும் போதே அவ கேக்குறா, ஆமா மாதிரி பிரேக்ல உன்னை பாக்குறதெல்லாம் ரொம்ப ரேர் ஆச்சு. இல்ல நான் வந்து சில பல டாக்ஸ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லையா பின்ன எனக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால அந்த டாகை என்னால இப்பயும் மறக்க முடியல. அப்படியா? அப்போ வந்து உனக்கு இது ஒரு பேர்டனா தெரியலையா? ஆனா அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அவன் ட்ரெயின்ல போகும்போதே நம்ம கிட்ட சொல்றான், நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு லவ்வபிளான ஒய்ஃப், அதே மாதிரி ஒரு டாட்டர், இவங்க இருந்தா என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போகணும்னு யோசிச்சேன். நான் எப்பதான் நம்ம யோசிச்ச விஷயம் ஒழுங்கா நடந்திருக்கு. அதே மாதிரி தான் எதுவுமே மாறல. இங்க ஒண்டி என்னோட வாழ்க்கை நிக்கலங்க. ஆபீஸுக்கு போனாலும் என்னை வந்து கத்துறதுக்குனே ஒருத்தன் இருப்பான். அவன் கிட்டயும் நான் பதில் எல்லாம் சொல்லணும். நான் எவ்வளவுதான் சொன்னாலும் கடைசியில அவன் என்னை கத்தி தான் அனுப்புவான். இந்த மாதிரி தான் சீனியர் இந்த மாதிரி ஒர்க் பண்ற எல்லாருமே அவங்களோட பேர்டனு, அவங்களோட கஷ்டத்தை என் மேல போட்டு அப்படியே திணிப்பாங்க. இத்தனைக்கும் என்னோட கிரெடிட்டை கூட அவங்க எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதையும் அவங்க ஏத்துப்பாங்க. இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை வந்து போயின்னு இருக்கு. ஆனா இந்த மாதிரி கம்பெனில நான் என்னதான் வேலை செஞ்சாலும் வீட்டுல எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு. அதனால என்னோட காயங்கள் இது எல்லாமே அப்படி ஹீல் ஆகும். இதுக்கப்புறம் அவன் ஆபீஸுக்கு போறான். அங்க போகும்போதே நீட்டா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து நீட்டா வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்களா. அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். அங்க போற வழியில நம்ம மீகாவை பாக்குறான். நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான். அவங்க வந்து வேற யாரு கூட அப்படியே பேசின்னு இருக்காங்களா. பார்த்தவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அவங்களோட பொண்ணு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கிளாஸுக்கு இன்னைக்கு அவங்க போக வேண்டியது. ஆனா இவங்க என்னன்னா இங்க வேற ஒருத்தங்க கூட பேசின்னு இருக்காங்க. யாருதான் அவன் வந்து பெருசா அவளுக்கும் கண்டுக்கல. வீட்டுக்கு வந்தோடனே கேக்குறான், ஆமா மீகா உனக்கு வந்து இன்னைக்கு எப்படி போச்சு நாள்? என்னது புரியல, நீங்க வந்து ரொம்ப ஏர்லியா வந்துட்டீங்க. அதுவா வேலை வந்து மூஞ்சி போயிடுச்சுமா. அதான் அதாவது நான் கேட்டது நம்ம பொண்ணோட ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் வந்து எப்படி போச்சு? அதுவா நல்லா போச்சு, அவ ஜெயிச்சிட்டா தெரியுமா? ஆமா அப்பா, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியுமா? அதேதான். சரி மீகா, வேற ஏதாச்சும் இன்னைக்கு? இல்ல ஒன்னும் இல்ல. என்னங்க
நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப வியர்டா இருக்கீங்க. இதனால விஷயத்த அவன் அவளுக்கும் பெருசா இன்னைக்கும் கண்டுக்கல. ஏன்னா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி அங்க ஆபீஸுக்கும் போறான். ஆபீஸ்ல கம்ப்யூட்டரும் வேலை செய்யல, சும்மா மக்கார் பண்ணு இருக்கு. அதனால அதை ஸ்லீப்ல தான் அவன் போட்டு வர்றான். சீன்ல அவன் திரும்பவும் வெளியில வருவானா, திரும்பவும் அவனோட ஒய்ஃபையும் பொண்ணையும் பாக்குறான். ஒய்ஃபும் சொல்றாங்க, என்னங்க நீங்க வந்துட்டீங்களா, அதோ அவரு வந்துட்டாரு பாருங்கம்மா. அப்படியே அந்த சின்ன பொண்ணும் அப்பான்னு சொல்லி அங்க போறான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் ஏதோ புரியல. என்ன இது, நான் வந்து இங்க இருக்கேன், எதுக்கு இந்த பர்சனை பார்த்து அப்பான்னு அவ சொல்றா. ஏதோ ஒண்ணு அவ இதுக்கு முன்னாடி விளையாடி இருப்பா, விளையாட்டுத்தனமா அப்படி ஏதாச்சும் சொல்லிருப்பா. எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். இல்ல அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி அவன் திரும்பவும் வந்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறான். ஆனா கம்ப்யூட்டர் அங்க மக்கார் பண்ணி இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஓனருக்காரன் பயங்கரமா கத்துறான், யோ என்னையா நீ பண்ணிருக்க, வேலையை உருப்படியா உன்னால பண்ண முடியல. யோ பாஸ், இந்த மாதிரி என்னால பண்ண முடியலன்னு இல்ல, இந்த கம்ப்யூட்டர்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை, சோ அதனால தான் ஸ்லீப்ல போட்டேன். நான் கூடிய சீக்கிரத்துல வேலையை ஆரம்பிச்சிடறேன் பாஸ். கூட மீகா கிட்ட இருந்து கால் வருது. மீகாவும் அர்ஜென்ட்டா அங்க கத்துறாங்க, என்னங்க நம்மளோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. என்னது ஆக்சிடென்ட்டா? பதறி போய் அவன் ஓடி போறான். இடத்துல அவன் பயந்து போய் உட்காரான், என்ன ஆச்சுன்னு. அப்புறம் தான் அங்க டாக்டர் வராரு, நீங்க தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸா? இப்ப அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரத்தமும் நிறையவே போயிடுச்சு, எங்களுக்கு வந்து ரத்தம் தேவை, உங்களோட பிளட் குரூப் அது வந்து என்னது? மீகாவோட ரத்தம் வந்து ஓல இருக்கும், ஆனா நம்ம ஹீரோவோட ரத்தம் அது வந்து வேறையா இருக்கும். இதனால மீகாவோட ரத்தத்தை தான் அவங்க கேக்குறாங்க. இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா அவனோட ரத்தத்தை கூட அவங்க சேர்த்துக்கல. நம்ம ஹீரோவோட ரத்தம் ஏபில இருக்கும். இதுக்கப்புறம் இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டையாவது. என்ன இது மீகா, அதாவது நம்மளோட பொண்ணு வந்து என்னோட பொண்ணு தானா இல்ல வேற யாராச்சா? இதுக்கு அவளோட ரத்தம் இப்படி மாறி இருக்கு, என்னால நம்ப முடியல. உண்மையிலேயே அவளோட அப்பா வந்து யாருதான்? நீங்க வந்து என்ன பேசினிருக்கீங்க வந்து சும்மா சொல்லணும்னு இதெல்லாம் சொல்லல, நானும் எவ்வளவுதான் பொத்துக்கிறது. இல்லங்க நீங்க தப்பா ஏதோ புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா என்னத்த உங்களுக்கு தெரியும், வேலைன்னு இருக்க வேண்டியது இதுக்கு வருது எப்பயாச்சும் தான். எங்களோட மூஞ்ச நீங்க எப்பதான் பாக்குறீங்க, வந்து பார்த்தாலும் அவளுக்கு என்ன பேசி தொலைறீங்களா என்ன? சிறதும் இல்ல, எங்க கூட டைமையும் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஆமா வேலை இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆமா வேலைன்னு இருக்குது, என்ன வேலை அது? வேலைன்னு அங்க இருக்கிறீங்க, ஆனா காசு ஏற மாதிரி தெரியலையே, சேலரி அதே படிதான் இருக்கு, அதெல்லாம் ஒரு வேலை, இதுல என்ன வேற வந்து கத்துறீங்க? உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் தான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன், நம்ம பொண்ணு அவளையும் நான் தான் பாத்துக்கிறேன், அவளோட சம்பளம் அது ஏறி போனா வச்சு அவளோட ஸ்டடிக்கு அது உதவியா இருக்கும், ஆனா அதை கூட உங்களால பண்ண முடியல. இதுல வந்து ஒண்டி கத்துறது தான் எங்களோட வாழ்க்கை வந்து போயின்னு இருக்கு. நானும் எத்தனை நாள் தான் உங்களோட மூஞ்சியை பார்த்துன்னு இருக்குது, அதனால நாங்க வந்து போறோம், இதுக்கு மேலேயும் எங்களால பொத்துக்க முடியாது. இருமா நீ என்ன பேசின்னு இருக்க நாமி, நீ வந்து வா நம்ம வந்து அப்பாவோட இடத்துக்கு போலாம். என்ன பேசின்னு இருக்க, யாரு? அதான் நான் தான் இங்க இருக்கல, நான் அதை எதையுமே கண்டுக்கல. அங்க கனாமி அவன் கூப்பிடுறானா, ஹீரோ பார்த்தோன்னே அவன் இன்னமும் தான் பயந்து போறான். நம்ம ஹீரோ ரொம்ப பயங்கரமா சொல்றான், என்னம்மா நான் தானே உன்னை வளர்த்தேன், நீ என்ன வேற ஒரு அப்பா கூட போறேன்னு சொல்ற? ஆமா எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, நான் அந்த அப்பா கூட தான் இருக்க ஆசைப்படுறேன். இப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து உடஞ்சு போயிடுறான். இடத்துல அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இதே மாதிரி தான் அங்க எல்லாருமே அவனை ஏமாத்துறாங்க. ஆபீஸ்லயும் அதே விஷயத்த தான் அவன் புலம்பின்னு இருக்கான். ஏன் எனக்கு கொண்டு ஏன் இதெல்லாம் நடக்கணும், நான் வந்து என்ன பாவம் பண்ணேன்? திடீர்னு அந்த மேனேஜரும் கூப்பிடுறான், ஓய் வந்து என்னடா இதுல ஸ்டேட்மெண்ட்டை போட்டு வச்சிருக்க, 50 மில்லியன் அது வந்து எங்க போச்சு நம்மளோட காசு? வேற ஒரு எத்துக்கு 50 மில்லியனை நீ செலவு பண்ணிருக்கன்னு காட்டுது, என்ன அர்த்தம் அது? நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. அப்புறம் தான் தெரியுது ஹீரோ வந்து அப்படியே கம்ப்யூட்டரை விட்டு போயிருப்பான்ல, மத்தவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதனால கம்பெனிக்கு 50 மில்லியன் லாஸ். அப்போ அந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, பணத்தை நான் மோசடி பண்ணி நானே 50 மில்லியனை எத்துக்கினேன்னு. அதுக்கப்புறம் இங்க வந்து வேலை செஞ்சேன், எங்கேயும் எனக்கு பெருசெல்லாம் மரியாதை இல்ல, என்னோட பொண்ணும் போயிட்டா, என்னோட ஒய்ஃபும் போயிட்டா, கிட்ட இருந்த ஒரு விஷயமும் என்னை விட்டு பறி போயிடுச்சு, எல்லாமே என்னை விட்டு போனனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி எப்படியாச்சும் என்னோட வாழ்க்கை மாறும் நான் வெயிட் பண்ணேன். நான் கடைசி வரைக்கும் என்னோட வாழ்க்கை மாற மாதிரியே தெரியல. நாம என்னால மீட்டும் பண்ண முடியல. என்னதான் அவ என்னோட பொண்ணா இல்லைனாலும் எனக்கு அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு இரும்பல் வந்ததா, அப்பதான் எனக்கு தெரிய வந்தது என்னோட உடல்நிலை இதுவும் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு. கிட்ட டாக்டரை பாக்குற அளவுக்கு கூட காசு இல்ல, பணத்தை மத்தவங்க கிட்ட கேட்டாலும் அதை திரும்பவும் என்னால கொடுக்க முடியாது. எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. நம்ம சாகுற நிலைமையில இருக்கும் போது நம்மளுக்கு பிரஷியஸா இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள பார்க்க வரும். அந்த மாதிரி என்னோட நாய்க்குட்டி அது வந்து பார்க்க வருமா, திடீர்னு அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் அப்படி ஏற்படுது. இந்த வெளிச்சத்துல இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ணது யாருன்னு அவனுக்கு தெரியுது. இந்த 50 மில்லியனை டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்களே அது வேற யாரும் இல்ல, சீஃப் தான். அதுக்கப்புறம் மீகாவை காட்டுறாங்க. மீகாவும் ஏதோ ஒரு பணக்கார ரெஸ்டாரண்ட்ல குடிச்சுன்னு இருக்கா. இன்னொருத்தரும் இருக்காரு, அது வேற யாரும் இல்ல, இதுவும் நம்ம சீஃப் தான். சீஃப் தான் எவ்வளவு விஷயத்துக்கு பின்னாடி இருந்திருக்காரு. அந்த பொண்ணும் சீஃபோட பொண்ணு தானா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இது என்ன கனவா, இது கனவு தானா எனக்கு தெரியல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, உன்னோட உழைப்பையே நீ போட்ட, இருந்தாலும் கடைசியில உனக்கு மிஞ்சினது உன்னோட ஏமாற்றம், அது ஒண்டிதான். இல்ல நான் வந்து ரிவெஞ்ச கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் என்னோட ரிவெஞ்ச. அப்படிதான் உனக்குள்ள இருக்கிற அந்த வெறி, சோகம், ஆங்கர் எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடியுது. எனக்கு வந்து எவ்வளவு கோவமா இருக்கு, அந்த டேஸ்ட் என்னால உணர முடியுது. எனக்கு
எனக்கு உண்மையிலேயே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி செகண்ட் லைஃப்னு ஒண்ணு இருந்தா நான் வந்து எனக்காக வாழுவேன், மத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன். வில்லனா நான் வந்து இருப்பேன் அந்த லைஃப்ல. அதுக்கு தான் தல நான் வந்திருக்கேன். என்னன்னா உள்ள ரீஇன்கார்னேட் பண்ண போறேன், அதுவும் வேற ஒரு உலகத்துல. அங்க நீங்க எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணுமோ அந்த மாதிரி வாழ முடியும். பவர்ஸ் வேணுமா பவர்ஸ் இருக்கு, காமெடி வேணுமா காமெடியும் இருக்கு, டிராமா வேணுமா ஹிஸ்டாரிக்கல் டிராமாவும் அங்க இருக்கு. நீ யோசிக்கிற மாதிரி எல்லா வகையான இசக்கை வேர்ல்டும் இருக்கு. அதனால நீ வந்து எதை தேர்ந்தெடுக்கிற? இப்படிதான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாம் அழிப்பாங்களே, அதாங்க ஏர்ஷிப் கூட எல்லாம் சண்டை ஏற்படும்ல, அந்த மாதிரி உலகத்துக்கு போயிருக்கான். இப்படிதான் என்னோட கதையை ஆரம்பிக்குது. இதை பாக்குறதுக்கு நீங்க தயாரா? இதுக்கு இன்னொரு எபிசோடும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அதையும் இன்னமும் ஒரு 1 ஹவர்ல நான் போட்டுறேன். இப்போதைக்கு 1 ஹவர் கழிச்சு பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம சேனல்லையே செக் பண்ணுங்க. இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.